புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக முன்னாள் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி இன்று மாலை பதவியேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக நாராயணசாமி விரைவில் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், வணக்கம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் இன்று பதவியேற்க உள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் பெண் ஐபிஎஸ் அதிகாரியான கிரண்பேடி நேற்றைய தினம் 7 மணிக்கு புதுச்சேரி வந்தடைந்தார். அவருக்கு புதுச்சேரி அரசு சார்பில் தலைமைச் செயலர் மனோஜ் பரிதா மற்றும் காவல்துறை தலைவர் ஐஜி பிரவீன் ரஞ்சன் மற்றும் உயர் அதிகாரிகள் பூக்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்நிலையில் இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு இந்த கவர்னர் மாளிகையில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியான ரமேஷ் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆளுநர் மாளிகையை பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் எளிமையான முறையில் நடைபெற உள்ளது. இதனை தொடர்ந்து இந்த ஆளுநர் மாளிகையை சுற்றிலும் வண்ண மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த பகுதியில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆளுநர் பதவியேற்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர் பலர் கலந்து கொள்ள உள்ளதால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போல சினிமா நட்சத்திரங்களான விஜய் மற்றும் ரஜினிகாந்திற்கும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்புதல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த ராஜ்நிவாஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இன்று காலை இந்த ஆளுநராக பதவியேற்க உள்ள கிரண்பேடி அவர்கள் இந்த புதுச்சேரி ஐஜி மற்றும் தலைமைச் செயலர் இந்த புதுச்சேரியில் இருக்க குற்றவாளிகளின் தகவல்களை கேட்டறிந்ததாக தெரிகிறது. அதே போல் அதை தொடர்ந்து தற்பொழுது இந்த தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் இயக்குநர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த ஆலோசனை அதாவது தற்பொழுது அவர் இன்று மாலை தான் பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்பாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதால் தற்பொழுது சர்ச்சை எழுந்துள்ளது. ராஜலட்சுமி. ராஜீவ், கிரண்பேடி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ள நிலையில நாராயணசாமி எப்போது பதவியேற்க இருக்கிறார், அதை பற்றி ஏதேனும் தகவல் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்று தற்போது ஆட்சியை பிடிக்க உள்ளது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியில் அடுத்த முதல்வர் யார் என்பது ஒரு பெரிய குழப்பமாகவே நீடித்து வந்தது. இந்நிலையில் அதற்கு நேற்று ஒரு தீர்வு காணப்பட்டது. அதாவது காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ கூட்டத்தில் நாராயணசாமியை அடுத்த முதல்வராக ஒருமனதாக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று நாராயணசாமி சென்னையில், அதாவது திமுக தலைவர் சென்னையில் சந்தித்து திமுக இரண்டு தொகுதிகள் திமுகவிடம் உள்ளன. அதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கடிதம் தற்பொழுது பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஆளுநர் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் நாராயணசாமி பங்கேற்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை நாராயணசாமி தலைமையில் அதாவது ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரப்படும் என்று கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை அளவில் இந்த புதிய அரசு ஆட்சி அமைக்கும் என்றும் கூறப்படுகிறது. நாராயணசாமி அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில நமச்சிவாயம் அவர்கள் இதற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் சார்பில் கோஷ்டி முதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இந்த முதலமைச்சர் பதவிக்கான போட்டியானது நமச்சிவாயத்திற்கும் நாராயணசாமிக்கும் இடையே தான் ஏற்பட்டு வந்தது. இதன் நிலையில் நேற்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்ற போது மேலிட பார்வையாளர்களான முகுல் வாஸ்னிக் மற்றும் ஷீலா ஜெஜித் ஆகியோர் தலைமையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களான கூட்டம் நடைபெற்றது. அதில் நாராயணசாமி முதலமைச்சராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அப்பொழுதே அந்த நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்ட பேருந்து கண்ணாடியை உடைத்து புதுச்சேரியில் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த அமைச்சரவையில் நமச்சிவாயத்திற்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமச்சிவாயம் தரப்பில் தற்பொழுது எந்தவித முடிவும் எடுக்கவில்லை. அந்த நமச்சிவாயம் கூறும்போது கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ராஜு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.